சார், டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடிப்பு மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் பேசுபொருளாக இருக்கு. கிட்டத்தட்ட 12 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஒரு மருத்துவர் கைதாகி இருக்கிறார். உமர் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் சொல்றாங்க. முகமது உமர் அவருடைய பெயர். என்ன காரணம் சார்? எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா இதுக்கும் ஹரியானா வெடிபொருள் கைப்பற்றினது நபருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சார்? தீவிரவாதத்தினுடைய தாக்கம் இன்னமும் இந்தியாவில் இருக்குது அப்படின்றது வெளிப்படையாக தெரிகிறது. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் தீவிரவாதத்தினுடைய முதுகெலும்பை உடைத்து விட்டோம், தீவிரவாதிகளுக்கு சரியான பாடத்தை போற்றி விட்டோம் என்று சொன்னார் பிரதமர். நம்மளும் நம்பினோம். ஆனால் இப்போது திரும்ப தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அப்போ தீவிரவாதம் இன்னும் சாகவில்லை, இன்னும் அழித்தொழிக்கப்படவில்லை என்று தெரிகிறது. இன்றைக்கு டெல்லி செங்கோட்டையில் நடந்த இந்த துயரமான சம்பவம் 12 பேர் உயிர்களை பறித்து 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை லேசாக நம்ம பார்க்க முடியாது. டெல்லி ரெட் ஃபோர்ட்டுக்கு பக்கத்தில் கேட் நம்பர் 1க்கு பக்கத்தில் டிராஃபிக் சிக்னல் கிட்ட இந்த காரில் இருந்த குண்டு வெடித்திருக்கிறது.